I welcome you to learn English. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அகாடமிக் இயர் ஆரம்பித்து ஒரு 1 month 2 months இருக்கிறப்ப டென்சஸ் அதே மாதிரி வேர்ப்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா ஒரு டைப் ஆஃப் ஹெசிடேஷனை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த ஹெசிடேஷன் அந்த வேர்ப்ஸ் லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணும். அந்த மாதிரி ஹெசிடேட் பண்ணவே கூடாது. நான் நேற்று வருகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த வருகிறேன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் நேற்று வந்தேன். இதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் இந்த வேர்ப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அதே மாதிரி இந்த டென்சஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கரெக்டான டென்ஸ் கரெக்டான இடத்துல அப்ளை பண்ணலைன்னா சரியாக நம்மளுடைய தாட்ஸ் கன்வே ஆகாது. இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் டென்ஸ் ரிலேட்டட் எக்ஸசைஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். டென்ஸ் தெரியாதவங்களும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுவாங்க. கீழே 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். அந்த 2 சென்டென்சஸில் பிளாங்க்ஸ் இருக்குது. அந்த பிளாங்க்கில் எந்த வேர்ப் கரெக்டாக வரும், அதாவது ப்ரெசன்ட் வேர்ப் வருமா, பாஸ்ட் வேர்ப் வருமா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆன்சர் தெரியல, இல்லைன்னா ஆன்சரை தப்பாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் பார்க்குறப்ப அந்த ஆன்சர் ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அகைன் அந்த மிஸ்டேக் உங்களுக்கு வராது. ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியூராக டெவலப்மெண்ட் இருக்கும். தெர் இஸ் நோ டவுட். இந்த சேனலில் நான் நிறைய வீடியோஸில் வேர்ப் பற்றி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு சின்ன அவுட்லைன். வேர்ப் அப்படிங்கிறது ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை, ஒரு செயலை குறிக்கும் வார்த்தை. இந்த வேர்ப் அடிப்படையாக ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இப்போ தேங்க் அப்படின்னு ஒரு வேர்ப் இருக்குது. அதோட பாஸ்ட் ஃபார்ம் தேங்க்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேங்க்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். சில வேர்ப்ஸ்க்கு ஈடி சேர்த்த உடனே பாஸ்ட் டென்ஸாக ஃபார்ம் ஆயிரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாகவும் ஃபார்ம் ஆயிரும். அந்த வார்த்தைகள் பாருங்கள், தேங்க், தேங்க்டு, தேங்க்டு. இந்த மாதிரி ஈடி சேர்த்த உடனே பாஸ்ட் டென்ஸாக மாறுது அப்படின்னா அந்த வார்த்தைகள், அந்த வேர்ப்ஸ் ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈடி சேர்க்காம ஸ்பெல்லிங்கே மாறுதுன்னு வச்சுக்கிடுவோம் பாஸ்ட் டென்ஸாக மாறுறப்ப. அப்படின்னா அந்த வேர்ப்ஸ் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இர்ரெகுலர் வேர்ப்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதனுடைய ஸ்பெல்லிங் மாறுறதுனால பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். டேக் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரியணும், டேக், டுக், டேக்கன் இந்த மாதிரி சொல்ல தெரியணும். இந்த இர்ரெகுலர் வேர்ப்ஸ் லிஸ்ட் டிக்ஷனரியில் லாஸ்ட் பேஜில் இல்லை ஃபர்ஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. இன்டர்நெட்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எந்த வேர்ப் பார்த்தாலும் இந்த 3 ஃபார்ம்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப சில டென்சஸ் பற்றி தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆன்சர் தெரிகிறப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அந்த டேபிள் கீழே 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதில் பிளாங்க்ஸ் இருக்குது. அந்த பிளாங்க்கில் எந்த வேர்ப் வரும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து ஃபில் பண்ணணும். அதில் ப்ரெசன்ட் ஃபார்ம் வருமா, பாஸ்ட் ஃபார்ம் வருமா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வருமா அப்படிங்கிறத யோசிக்கணும். ஏதாவது ஒரு கீவேர்டு இருக்கும் அந்த சென்டென்ஸில். ஸோ அந்த சென்டென்ஸில் இருக்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் அதை கரெக்டான வேர்பை கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ட்ரை பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தே ஃபைட் நவ். நவ் அப்படிங்கிறது இப்பொழுது. அவர்கள் இப்போ சண்டை போடுறாங்க. ஓகே, ஃபைட் அப்படின்னா சண்டை போடுறது. ஸோ பாஸ்ட் டென்ஸ் வராது இந்த இடத்துல. ஃபவுட் அப்படின்னு வராது. தே ஃபவுட் எஸ்டர்டே அப்படின்னு வரலாம். அதே மாதிரி ஹீ ஃபீல்ஸ் ஹாப்பி ஆல்வேஸ். ஆல்வேஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் கீவேர்டு. அதாவது ரெகுலராக எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப அதை ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஸோ ஹீ ஃபீல் ஹாப்பி ஆல்வேஸ். எதனால் எஸ் ஆட் பண்ணியிருக்கோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் சிங்குலராக வர்றப்ப வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஹீ ஃபீல்ஸ், ஷீ ஈட்ஸ். அடுத்த செட் ஆஃப் சென்டென்சஸ். ஹீ ஹேஸ் டேஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஃபார் ஹிஸ் ஃபால்ட். அதில் ஃபர்கிவ் வருமா, ஃபர்கேவ் வருமா, ஃபர்கிவன் வருமா அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி வாட்டர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. அதில் என்ன வேர்ப் ஃபில் ஆகும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கொஸ்டின்லே ஹேஸ் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. அந்த ஹேஸ் அப்படின்னு வந்தாலே அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இருக்கணும். ஹேஸ், ஹாவ், ஹேட் இந்த 3 வார்த்தைகளை ஃபாலோ பண்ணுற வேர்ப் கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். ஸோ ஹி ஹேஸ் ஃபர்கிவன் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஃபார் ஹிஸ் ஃபால்ட். அவர் மன்னித்து விட்டார், அவருடைய நண்பரை மன்னித்து விட்டார். அதே மாதிரி வாட்டர் ஃப்ரோஸ். ஏன் இந்த இடத்துல ஃப்ரோஸ் அப்படின்னு வந்திருக்கு? லாஸ்ட் வீக் அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் இருக்குது. அப்போ போன வாரம்னா கடந்த காலம். ஸோ பாஸ்ட் டென்ஸ். அகெயின் 2 sentences with blanks. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன். கரெக்டாக எந்த வேர்ப் வரும் அப்படிங்கிறத ஃபில் பண்ணுங்கள்.
வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். தப்பாக கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல, ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறப்ப அது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அகெயின் அந்த மிஸ்டேக் வராது. ஐ ஹாவ் ஹர்ட் த நியூஸ் 5 minutes பிஃபோர். இப்போ தான் நான் கேட்டேன் இந்த நியூஸை. ஸோ இந்த இப்போ தான் அப்படிங்கிறதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா ஹாவ் வராது. ஐ ஹர்டு அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்லேயே வந்துடும். இப்போ தான் நான் அந்த நியூஸை கேட்டேன். ஐ ஹாவ் ஹர்ட் த நியூஸ் 5 minutes பிஃபோர். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கேட்டேன். அதே மாதிரி டீட்டெயில்ஸ் ஹாவ் பீன் நோன். விவரங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டது. டீட்டெயில்ஸ் ஹாவ் பீன் நோன். அடிஷ்னலாக நீங்கள் வார்த்தைகள் சேர்த்துக்கலாம் இந்த சென்டென்ஸை ஃபுல்லாக மீனிங்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு. டீட்டெயில்ஸ் ஹாவ் பீன் நோன் பை ஹிம். அவரால் விவரங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டது. பை ஹிம் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். ஈஸியான சென்டென்சஸ், ஈஸியான வேர்ப். ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். பொறுமையாக யோசித்து எந்த வேர்ப் வரும் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ப்ளோ அப்படின்னா ஊதுறது. அதோட பாஸ்ட் டென்ஸ் ப்ளூ. த பாய் ப்ளூ த விசில் எஸ்டர்டே. இந்த எஸ்டர்டே அப்படிங்கிற வார்த்தை தான் கீவேர்டு. சில சென்டென்சஸில் கீவேர்ட்ஸே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எதுனாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ கீவேர்டை வச்சு தான் அந்த வேர்பை கரெக்டாக ஃபில் பண்ணணும். அதே மாதிரி தே ஹாவ் பர்ன்ட் த வேஸ்ட் பேப்பர்ஸ் ஜஸ்ட் நவ். இப்போ தான் எரித்தார்கள், வேஸ்ட் பேப்பர்ஸை எரித்தார்கள். ஸோ இப்போ தான் அப்படின்னு சொல்கிறப்பவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துடும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்தாலே ஹேஸ் ஹேவ் வந்துடும். வாட் டிட் யூ டேஷ். அதே மாதிரி ஹீ இஸ் டேஷ் மணி. இந்த பிளாங்க்ஸில் என்ன ஃபில் ஆகும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் டிட் யூ மீன். அந்த மீன் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது பாருங்கள். ஏன்னா டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். வாட் டிட் யூ மீன். நீங்கள் எதை சொன்னீங்க, நீங்கள் என்ன நினச்சி சொன்னீங்க. வாட் டிட் யூ மீன். அடுத்த சென்டென்ஸில் நான் இஸ் கொடுத்துட்டேன். ஓகே, அப்படி இஸ்ஸை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ஒன்று பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கணும், இல்லைன்னா ப்ராக்ரெசிவாக இருக்கணும், அதாவது கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கணும். ஹீ இஸ் லெண்டிங் மணி. தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அது வர்றப்ப பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். ஹீ இஸ் லெண்டிங் மணி. அவர் பணம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நவ் ஃபில் த கரெக்ட் வேர்ப்ஸ் இன் தி பிளாங்க்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக யோசித்து கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். த டெம்பிள் பெல்ஸ் ரிங் லவுட்லி. ஓகே, இங்கே எந்த ஒரு கீவேர்டும் இல்லை. ஸோ ப்ரெசன்ட் ஃபார்ம்லேயே ஃபில் பண்ணிட்டோம். த டெம்பிள் பெல் அப்படின்னு சிங்குலராக இருந்துச்சுன்னா அங்கே வந்து ரிங்ஸ் அப்படின்னு வரும். இங்கே வந்து ப்ளூரல் பன்மை இருக்கிறதுனால ரிங். ஷீ ரைட்ஸ். இந்த இடத்துல ஷீ அப்படிங்கிறது ஒருமை, அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஷீ ரைட்ஸ் எ பைக் நவ். நவ் அப்படிங்கிற வார்த்தை தான் கீவேர்டு. ஃபைனலாக 2 சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டான வேர்ப் என்ன ஃபில் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எஸ்டர்டே அப்படின்னு வந்துருச்சு. ஸோ பாஸ்ட். எஸ்டர்டே ஹீ த்ரூ எ பால் ஆன் தி கிளாஸ். கண்ணாடியின் மீது பாலை எறிந்தான். ஹீ த்ரூ. வி ஹாவ் வந்துருச்சு. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹாவ், ஹேஸ், ஹேடை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். ஸோ ஹாவ் ஒன், WORN. மொத்தம் 12 டென்சஸில் முக்கியமான டென்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் கூட போதும். ஈஸியாக நம்மளுடைய தாட்ஸை கன்வே பண்ண முடியும். ஸோ கரெக்டான வேர்ப் ஃபார்ம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். எந்த ஒரு கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும், எழுத முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.